எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள். ரோஜா செடி, மல்லிகை செடி, மஞ்சள், பப்பாளி, கீரை செடிகள் எல்லாம் நிறையா இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாம் பொறிச்சு ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். மிளகா செடி இருக்குது. இது தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது என்னது சுக்குட்டி கீரை. வேறு என்ன சொல்லுவாங்களே, கத்திரிக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் வந்திருக்குன்ட்டு எங்கள் வீட்டு தோட்டத்தில். நிறையா வந்திருக்கு, நிறையா பூ விட்டுருக்கு, நிறையா காய் வந்திருக்கு. பாருங்க நிறையா வந்திருக்கு. இது எங்கள் வீட்டில் சேனக்கிழங்கு முளைக்கி போட்டு நல்லா முளைச்சி வந்திருக்குது. இது விலையே 10 மாதம் ஆகும். சேனக்கிழங்கு இது முத்திடுச்சு. இது விதைக்கு ஆகும். இது எடுத்து விதைக்கு எடுத்துக்கலாம் இந்த காயை. மிளகா செடி பாருங்கள் ஒரு நாளைக்கு செலவுக்கு ஆகும். பாவக்காய் செடியில் பிஞ்சு வந்திருக்கு. இனி அது நல்லா பெருசாக வரும் குண்டா. தக்காளி செடி பாருங்கள், தக்காளி வந்துட்டுருக்குது. இப்போ தான் இனி பூ நிறையா விட்டுருக்குது. இந்த பூவெல்லாம் இருக்குது. இங்கே பூ இருக்குது. இனிதான் வரும் தக்காளி நிறையா. இதுதான் சுக்குட்டி கீரை. வாரத்துக்கு ஒருக்கா பொரித்து செய்யலாம், சமையல் செய்கிறதுக்காகும். ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிக்கலாம். இது சுண்டக்காய் செடி, உடம்புக்கு நல்லது. துவர்ப்பாக இருக்கும். காய் வத்தல் போட்டு வச்சுக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம். நீ வரணும். இது வளர்ந்து நீ பூ விட்டு காய் வரணும். இது சின்ன செடி. இது ஃபுல்லாக பாருங்கள், இது பூரா வல்லாரக்கீரை. இங்கே எல்லாம் இருக்குது பாருங்கள், நிறையா வந்திருக்கு மலைக்கு. இது நல்லா ஞாபக சக்திக்கு நல்லது. இந்த கீரை முடி வளர்கிறதுக்கும் நல்லது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு தருவாங்க. நல்லது. அது கீரைகள்லாம் நல்லா சாப்பிடணும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள்.